ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா, ஃபேஸ் ஃபுல்லாக எனக்கு ரொம்ப பிம்பிள்ஸாக இருக்குது, என்ன பண்ணாலும் போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் ஒரு சூப்பரான டிப்ஸோடு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். இந்த டிப் பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துச்சு. வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி பண்ணலான்றதை நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த டிப்பை பொறுத்த வரைக்கும் 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா வந்து கொதிக்கணும். நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி ஒரு 2 சங்கு அளவுக்கு இருந்தால் போதும். அந்த அளவுக்கு வந்து வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். அது வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விட்டணும். இப்போ இதை வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வடிகட்டி எடுத்துட்டேங்க. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, அரிசி ஊற வச்ச தண்ணி. இது நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். இந்த ரைஸ் வாட்டர், ஜீரகம் தண்ணி இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்த இடமும் நல்லா க்யூர் ஆயிரும். வந்திருந்தாலும் அது உடனே வந்து க்யூர் ஆகிடும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஆலோவேரா ஜெல் சேர்க்குறது பிடிக்கலன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆலோவேரா கிடச்சதுன்னா அதை எடுத்து நல்லா அரைச்சி வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி சேர்க்கும் போது இது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கடையில் கிடைக்கக்கூடிய ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து காட்டன் பேடை வந்து இதில் நல்லா டிப்பு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை எப்படி வந்து நான் யூஸ் பண்ணுறேன்றதை சொல்கிறேன். நீங்கள் எப்போவுமே காலையிலும் சரி நைட்டும் சரி இதை 2 டைம்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஃபேஸை வந்து நல்லா வந்து சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷ் ஏதாவது போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃபேஸில் வந்து நல்லா ஜில்லுன்னு படுற அளவுக்கு வந்து நல்லா வந்து ஸ்ப்ரை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா காட்டன் பேடில் வந்து தொட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு அப்படி நல்லா லைட்டாக வந்து மசாஜ் பண்ணணும். இந்த வாட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கின்குள்ளே வந்து நல்லா ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆயிரும். அந்தளவுக்கு அப்சர்வ் ஆகிற வரைக்கும் லைட்டாக வந்து நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிகிட்டே வந்து இருக்கணும். இந்த ரெமெடி பொறுத்த வரைக்கும் நீங்கள் நைட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு 1 வீக்காக நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணும்போது பிம்பிள்ஸ் வந்து சுத்தமாக வரவே வராது. சப்போஸ் உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அது 1 வீக்லேயே நல்லா க்யூர் ஆயிரும். பிம்பிள்ஸ்க்கு மட்டும் இல்லை, உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கூட இது வந்து யூஸ் பண்ணலாம். நல்லா பிரைட்டாகவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் வந்து வச்சுக்கும். அதே மாதிரி பிளாக் மார்க்ஸ் இருக்குன்றவங்க இது கண்டினியூஸாக ஒரு 1 மந்த் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளாக் மார்க்ஸே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்யூர் ஆகிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். இந்த ஸ்ப்ரே வந்து போட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாதிரி க்ளோவாக ரொம்ப ஷைனிங்காக வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக எனக்கு ரொம்ப பிம்பிள்ஸாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் வந்து ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து ஃபேஸில் வந்து போட்டுக்கோங்க. இது போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. அதை வந்து அப்படியே வந்து விட்டுறணும். 1 வீக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், நான் வந்து அடுத்து ஒரு நல்ல டிப்ஸில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.